மா என்னமாச்சு? ஏம்மா இப்படி பயந்துட்டு இருக்கீங்க? நீயே பாம்பு மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்க. இங்கயா ஏங்க இங்க எப்படிங்க பாம்பு வந்துச்சு? தெரியல, யாரும் அசையாதீங்க. அவங்க இருக்கிற இடத்துல அப்படியே நில்லுங்க. அத்தை பயப்படாதீங்க, அசையாம இருங்க. பாம்பு ஃப்ரிட்ஜ் பக்கத்துல இருக்குப்பா. இத்தனை வருஷத்துல நம்ம வீட்டுல பாம்பு வந்ததே இல்லையாடா. அப்பா, இவ கடையில வந்த பாம்பை காணும்னு சொன்னால அத வீட்டுக்கே கொண்டு வந்துட்டான்ப்பா. கரெக்டா, இவன் தான் பாம்பை கொண்டு வந்திருக்கான். டேய், நான் என்ன கொண்டு வர போறேன்? நான் பக்கத்துலயே போக மாட்டேன். ரோஹிணி, நீங்க பை ஒண்ணு கொண்டு வந்தீங்கல்ல? ஆமா, நான் காஸ்மெட்டிக் வாங்குனது ஷோரூம்க்கு எடுத்துட்டு போனேன். அதுல இருந்து தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். என்ன இது பஸ் பிடிச்சு வந்த மாதிரி பேசுற? ஏ முத்து, அந்த பாம்பை பிடிச்சி எங்க கொண்டு போய் விடணுமா அங்க விட்டு. ஊர்லயே 2 பாம்பை நான் கையில பிடிச்சிருக்கப்பா. ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. பாத்து என்ன பாம்புன்னு தெரியாம போய் கையில பிடிக்காத, அது டேஞ்சரு. டேய், அவசரப்படாதடா. டேய் மனோஜ், அந்த பாம்பு பிடிக்கிறவர் கால் பண்ணு.